ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்மூதி பண்ண போகிறோம். அது வால்நட் ஸ்மூதி. ஸோ இந்த வால்நட் ஸ்மூதிக்காக நான் இப்போது ஒரு 2 ஹேண்ட்ஃபுல்ஸ் ஆஃப் வால்நட்ஸ் எடுத்து நல்லா சோக் பண்ணியிருக்கேன். ஒரு 8 hours. 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் வால்நட்ஸ். அண்ட் ஒரு 15 டேட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய டேட்ஸ் தான், மெஜ்தூல் டேட்ஸ் அப்படின்னு. அந்த டேட்ஸில் ஒரு 15 எடுத்து அதையும் இது கூடவே நல்லா 8 hours சோக் பண்ணிட்டேன். நார்மலாக தண்ணி ஊற்றி தான் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம் இந்த சோக் பண்ண மிக்சரை நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நாம் சோக் பண்ண டேட்ஸும் வால்நட்ஸும் அந்த தண்ணியோடு சேர்த்து நாம் அப்படியே ஆட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 hours சோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபைன் டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ அடுத்தது நாம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ நாம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட போகிறோம். இப்போ நாம் ஆட் பண்ணுறது ஒரிஜினல் வெனிலா பீனை அப்படியே கிரைண்ட் பண்ணி வச்சு அந்த பொடி, அது இப்படி தான் பிளாக் கலரில் தான் இருக்கும் ஒரிஜினல் வெனிலா. அந்த பீனை அரைச்சி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சிந்தட்டிக் வெனிலா, தட் மீன்ஸ் வெனிலா எசன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பனானா நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த வால்நட்டோட. இந்த பர்டிகுலர் ஸ்மூதிக்கு நம்ம ஹனி இன்றைக்கி ஆட் பண்ணலை, வேறு எந்த இனிப்பும் சேர்க்கலை. ஏன்னா டேட்ஸே நான் 15+ கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு டேட்ஸில் நான் அவ்வளோ இனிப்பு உண்டு, ப்ளஸ் பனானாவும் ஆட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகிடும் இதில் இனிப்பெல்லாம். அப்படி தேவைப்பட்டால் நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். அப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஹனி ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்மூதிக்கு தேவையான பால், இப்போ நமக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பிளெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நாம் இனிப்பு எப்படி இருக்குன்னு லைட்டாக செக் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு பிட்டர் டேஸ்ட் இருக்குது. நாம் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது இது கொஞ்சம் டயட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்றது மாதிரி இருக்குது. அல்லது இப்போ கிட்ஸுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இதில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அந்த கொக்கோவில் உள்ள. ஸோ கொஞ்சமாக நாம் ஆட் பண்ணுவோம். இப்படி நீங்கள் ஹனி எதுவும் சேர்க்க இஷ்டப்படலைன்னா இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும்.
ஸோ டேட்ஸில் அவ்வளோ இனிப்பு உண்டு. இன்னும் ஒரு 5-6 டேட்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான இனிப்பு அதிலே கிடச்சிடும். ஸோ இப்போ 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி ஊற்றுறோம் நம்ம. கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வாட்டரியாக இருக்கு, கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சமாக நாம் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டைம் நாம் பிளெண்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வால்நட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்மூதியை நாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதியாக கூட ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா அதில் நட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும் பை டிஃபால்ட்டு. ஸோ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட இதை நாம் வச்சுக்கலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்கெல்லாம் நைட்டே ஜஸ்ட் இந்த நட்ஸை மட்டும் சோக் பண்ணிட்டா போதும். நாம் மார்னிங் நமக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் போட்டுட்டு பால், கொக்கோ பவுடர் ஊற்றி பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வால்நட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச டைமில் ட்ரை பண்ணுங்கள். பட் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.